அது இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறி இருக்கிறது. நாளை காலை வரை இதே போல விட்டு விட்டு மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு நேற்று ஆவரேஜாக 15 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூரில் 26 சென்டிமீட்டரும், பாரிஸில் 25 சென்டிமீட்டரும், முல்லம் பகுதியில் 22 சென்டிமீட்டரும், ஐஸ் ஹவுஸ் பகுதியில் 22 சென்டிமீட்டரும், மணலி நியூ டவுன் பகுதியில் 20 சென்டிமீட்டரும் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது. இந்த மழை விட்டு விட்டு பெய்யும் என்று தான் வானிலை ஆய்வு மையம் இப்பொழுது கூட சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இரவும் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்திலிருந்து உள்பகுதியில் தமிழ்நாட்டிற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய நடவடிக்கை நமது முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத விவரங்களையும் உடனடியாக கணக்கெட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கணக்கெடுக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. நிவாரண முகாம்கள் மொத்தம் 155 இடங்களில் 54 நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது. அதில் 1127 குடும்பங்களை சார்ந்த 3534 பேர் தங்க வைத்திருக்கிறோம். அவருக்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் குடிநீர் வசதி போன்ற எல்லா அடிப்படை வசதிகளையும் நாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். உயிரிழப்பை பொறுத்தளவிற்கு 4 உயிரிழப்பு நடந்திருக்கிறது. கால்நடை இறப்பு 582, குடிசை வீடுகள் சேதம் 1601. இந்த சேத விவரங்களையும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் 10 டிஎன்ஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த அந்த மீட்பு படையை சார்ந்த வீரர்கள் 10 குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். எங்கே என்டிஆர்எஃப் மொத்தம் 11 குழுக்கள் 330 பேர். சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிரித்ததில் சென்னைக்கு மட்டும் 11 குழுக்கள் 330 பேர். என்டிஆர்எஃப் குழுக்களை நாம் தயாராக வைத்திருக்கிறோம். அவர்களும் ஆயத்த பணியில் தயாராக இருக்காங்க. மாநகராட்சியிலிருந்து எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்லுகிறார்களோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள். அவர்களை இப்பொழுது நாங்கள் மாநகராட்சி பொறுப்புகளை தான் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்கள் எங்கே வேணுமோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையாளருக்கும் சொல்லியிருக்கோம். வேற என்ன இருக்கு? நீங்க இன்னைக்கு தான் கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. போன வட்டம் கணக்கெடுத்ததுக்கு நேற்று குறுக்க சொல்லிட்டாங்க. போன அக்டோபர் தான் சார். அக்டோபரில் பெய்த மழையில் சேதமான பயிருக்கு பூரா நேற்று முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வழங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பாக மொத்தம் 85,500 ஹெக்டேர் இதில் பாதித்திருக்கும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அது மழை நீர் வடிந்த பிறகு சரியான கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை கணக்கெடுத்து அதுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை மாண்பு முதலமைச்சர் வழங்கவிருக்கிறார்கள். 4 மின்சாரம் தாக்கலும் இருக்காங்கல்ல. மயிலாடுதுறையில் ஒன்றும், விழுப்புரத்தில் ஒன்றும்,
2 பேர் மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க. தூத்துக்குடியிலையும் தஞ்சாவூரையும் சுவர் இடிந்து விழுந்து 2 பேர் இறந்திருக்காங்க. மொத்த இழப்பு 4. போன மழையில் அக்டோபர் மாதம் பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கணக்கெடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபா கொடுக்க சொல்லி நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கு. அது எப்படி 1 வாரம் ஆகும்ல? ஒரு கணக்கெடுக்கிறதுக்கு தண்ணி குறைஞ்ச பிறகுதான் இந்த சரியான கணக்கெடுக்க முடியும். கணக்கெடுத்து முடிந்த உடனே அதை உடனடியாக வழங்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த மழையை பொறுத்தளவுக்கு நம்ம கணிப்புக்குள்ளேயே வரல. வானிலை ஆய்வு மையத்துக்குள்ள கணிப்புலையும் வரல, தனியார் நிறுவனத்துடைய கணிப்புலையும் வரல. இப்போ நம்ம கணக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மேலே நேராக ஆந்திரா பக்கம் போகும் தான் நம்ம முதல்ல நமக்கு வானிலை ஆய்வு மையமும் தனியார் வானிலை ஆய்வு மையமும் சொன்னாங்க. அதை தாண்டி இந்த புயல் சென்னைக்கு பக்கத்திலே நின்றுச்சு. நின்று புயலாக இல்லாமல் வலுவழுந்ததுனால நமக்கு கொஞ்சம் பாதிப்பு நமக்கு குறைவாக இருக்கு. யார் சொல்லுவோம்? யூபிஎஸ் கவர்மெண்ட்டும் ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட் 10 வருஷம் இருந்தாங்கல்ல, அப்போ தூர்வாரி இருக்க முடியுதானே? அரசாங்கம் தொடர்ந்து ஒரு பணிகளை செய்து கொண்டே இருக்கும். தூர்வாருங்கிறது அது ஆண்டாண்டு காலமாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது எண்ணிக்கையில் கூட இருக்கும், குறைய இருக்கும் ஒழிய தூர்வாருகிற பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள். அதாவது மனிதாபிமானம்ங்கிறது ஒரு குறுகிய வட்டத்தில் நம்மளோட முதலமைச்சர் இல்லை. இலங்கையில் விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்து வர வேண்டும் நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்க நெருங்கிய பக்கத்தில் இருக்கிற நம்ம இலங்கையில் இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக அரசால் எதை செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இங்கே செய்வதை அங்கே செய்யணும்னு சொல்வது அவருடைய தகுதிக்கு அது சரியில்லை. சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு செய்த பிறகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். அதை நாம் பார்த்து வருகிறோம்.